ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ ஏர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆங்கிரி மைனுங்கிற பாட் மைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கிடைக்கிற டோக்கனை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்வைப் பண்ண முடியும். அதுலேருந்து வர யூஎஸ்டிடியும் நம்ம செல் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்சருக்கோ வாலெட்டுக்கோ மாற்றிக்க முடியும். அது எப்படி ஏர்ன் பண்ணுறது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்வென்டரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இதெல்லாம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது நம்மளுக்கு வேண்டியதில்லை. அடுத்து ஷாப்புன்னு இருக்கும், அதுலேருந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது. அது இன்னும் நான் பண்ணலை. அது எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக உள்ளதை மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்து ஏர்ன் செக்ஷன் இருக்கும், அதுக்கு வாங்க. ஏர்ன் செக்ஷன் வந்து டாஸ்க்குன்னு இருக்கும், அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் டாஸ்க் இருக்கும். இதில் டெபாசிட் இருக்குது பற்றிலாம், அதை யாரும் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக உள்ளதை மட்டும் பண்ணுங்கள். கீழே உள்ள டாஸ்க்கெல்லாம் ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண 10 ஏஜிஎம் டோக்கனு, சில இதில் வந்து 50 ஏஜிஎம் டோக்கன்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் இதுமாரி பந்தயத்தை பார்த்துக்கிடுங்க. அடுத்து ஜஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலும் 5K ஏஜிஎம் டோக்கன் கொடுத்து கிளைம் பண்ணால் அதெல்லாம் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக உள்ளதை மட்டும் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? எதுக்கு சொல்கிறோம்னா, சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கான கெயின் கிடைக்கிறதில்ல. அதை விட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தா லோவாக கிடைக்கிறதுனால தான் நம்ம ஃப்ரீயாக உள்ளதை மட்டும் ஏர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அடுத்து மைனிங் செக்ஷன் வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தாலே இதுமாரி பேஜுக்கு தான் வரும். மைனிங் ஆப்ஷன் வந்துட்டுருக்கும். அதில் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் வர்ற டோக்கனை கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃப்ரீயாக உள்ள டயத்தில் இதுமாரி கிளைம் பண்ணிக்கிடுங்க. அடுத்து பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் லிங்க்னு இருக்கும், அதை ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வராங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்வைட் டோக்கன் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா வாலெட் செக்ஷன் வாங்க. வாலெட் செக்ஷன் வந்தீங்கன்னா மேலே பார்த்துக்கணும் டெபாசிட்டு, ஸ்வைப்பு, வித்ட்ராவல், ஸ்டேக்கின்னு இருக்கும். டெபாசிட்டை பொறுத்தவரையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஃப்ரீயாக உள்ளதை மட்டும் ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்து ஸ்வைப் செக்ஷன் வாங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 250 டோக்கன்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ண முடியும். ஓகேவா? அதில் ஸ்வைப் பண்ணுறது பொறுத்திருக்கு. நானாக ஸ்வைப் பண்ணல, ஆல்ரெடி ஒரு 250 டோக்கன் ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதோடு ஸ்வைப் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வைப் ஃபீஸ் வந்து 1% எடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால் இதை முடிஞ்ச நீங்கள் வந்து இந்த டோக்கன் ஹோல்டு பண்ணி வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை ஸ்வைப் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 டோக்கன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு $1க்கான வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இப்போ வந்து அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க. அடுத்து வித்ட்ராவல் செக்ஷன் வாங்க. ETH, BSC, ட்ரானு, அடுத்து இன்னொரு இது சொல்லியிருக்காங்க, அது என்ன வருதுன்னு தெரியலை, அதை பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா BSCயில் மட்டும்தான் கேஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்குது. வித்ட்ராவல் இருக்கிறதுனா BSCலேயே நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஸ்டேக்கிங் செக்ஷன் வாங்க. ஸ்டேக்கிங் வந்ததுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 10,000 டோக்கன் தான் நம்ம மினிமம் ஸ்டேக்கிங் பண்ணலாம், அதுக்கு கீழே உள்ளது பண்ண முடியாது. இன்னும் என்கிட்ட 10,000 டோக்கன் வரல, வந்ததுக்கு பிறகு ஸ்டேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இதில் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது எல்லாமே நான் சொல்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா 120% APY கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது 10,000 டோக்கன் ஏர்ன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இதை மினிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக உள்ளதை மட்டுமே ஏர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ரிஸ்க் எடுத்து USDT ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஹை லெவலுக்கு போகிறது இதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற டோக்கனே போதும். ஏன்னா நான் இது எதுக்காக சொல்கிறோம்னா, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க, அதை நான் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரீயாக உள்ளதை மட்டுமே நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட லோவான இன்கம் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால தான் திருப்பியும் சொல்கிறோம். அதனால தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் காட்டுறதில்ல. நானும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக பண்ண மாட்டேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு இடையிலே நிப்பாட்டிடுறீங்க. எப்படி டோக்கன் ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியாததுனால தான் இந்த வீடியோ போடுறோம். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேவா? இதில் கம்பல்சரி ஜாயின் பண்ணுறது அவசியம் கிடையாது, விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம்னா வேறு எதுவும் இந்த வீடியோட டீட்டெயில் வேணும், இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு டெலகிராமில் வந்து சாட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து சாட் பண்ணுங்கள். அதுக்கான உங்களுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.